இந்தியால நான் கத்துக்கிட்டத விட, யுகேல வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேங்க. டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறத நான் எப்பவுமே கீப் அப் பண்ணவே மாட்டேங்க. சரியான சோம்பேறி. அப்படி சோம்பேறித்தனமா இருந்ததுனால நெறைய விஷயங்கள் இழந்துட்டேங்க. இங்க ஒவ்வொரு செகண்டுமே, ஒவ்வொரு நிமிஷமுமே அவ்ளோ வேல்யூ, பவர் அதுவுமே மணி தாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் இங்க வந்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் நம்ம ஒர்க் போற டைம்ல ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் லேட்டா போனோம்னாலே, நம்மள ஃபயர் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஹவ் இஸ் வேல்யூ ஆஃப் மனி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டத விட, டைம் எவ்ளோ வேல்யூ அப்படிங்கிறத நான் இங்க வந்து கத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டுங்க. இந்த மணி நம்மகிட்ட அதிகமா இருந்தாலுமே நமக்கு பிரச்சனை தான். கம்மியா இருந்தாலுமே பிரச்சனை தான். அதை எப்படி நம்ம ஆவரேஜா மெயின்டைன் பண்றது, எப்படி நம்ம செலவு பண்றது அப்படிங்கறத அக்யூரேட்டா இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஸ்கேம்ல மாட்டி அந்த ஸ்கேம் திரும்ப நடக்காம எப்படி நம்மள செக்யூரா பாத்துக்கணுங்கிறதையும் நான் இங்க வந்து கத்துக்கிட்டேங்க. மல்டிபிள் கல்ச்சருங்க. சோ மெனி கண்ட்ரி பீப்புள் வந்து இங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி நாம கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி நம்ம பொலைட்டா ஹேண்டில் பண்ணணும். மல்டி கல்ச்சர், சோ மெனி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் கிட்ட நாம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அவங்கள எப்படி பொலைட்டா நம்ம ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட ரிச்சுவல்ஸ், கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல பல விதங்க. அதுல வந்து நிறைய நல்ல விதங்களும் இருக்கு, கெட்ட விதங்களும் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நமக்குள்ள ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேங்க இங்கே வந்து. பிகாஸ் நாம் ஒரு ஃப்ளேவர் பண்ணுவோம், அந்த ஃப்ளேவரே நமக்கு ஆபத்தாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இங்கே அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கும் நமக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்ஸ் மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து ஓடுறது, பறக்கிறது, தாவுறது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ் மட்டும்தான் நான் செய்வேன். பட் இங்கே வந்து வேற வழியே இல்லாமல் செய்யவும் கற்றுக்கிட்டேன், சாப்பிடவும் கற்றுக்கிட்டேன். அப்ராட்ல இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்ராட்ல வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க.